அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை. என் குருநாதராகிய அஸ்ட்ரோ பாலாயாவிற்கும் கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் வேலூர்லேருந்து ஜோதிடர் குபேர கஜவலி சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இன்றைக்கி. இப்போ பாருங்கள், மீன லக்னக்காரருக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தால், ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்து அது மீன லக்னமாவோ தனுசு லக்னமாவோ இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் 8ஆம் அதிபதி சுக்கிரனாகவும், தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் 6ஆம் அதிபதி சுக்கிரனாகவும் வர்றதுனாலையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்த அமைப்பு வந்ததுனாக்கா மேஷத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனும் 6ஆம் அதிபதி புதனாகவும், விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதி புதன்ற அமைப்பில் இந்த குரு லக்னக்காரர்களுக்கும் செவ்வாய் லக்னக்காரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தாக்கா மன வாழ்க்கையில் அவங்களுக்கு 6, 7, 8 சம்மந்தப்படும் போது திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக அமைகிறது இல்லைங்க. இது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமாவாசை யோகம், சூரியனுக்கு நேர் 7 வீட்டில் சந்திரன் இருந்தாக்கா பௌர்ணமி யோகம்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்களா கூட வந்து ராகுவும் கேதுவும் சேர்ந்துருக்கக்கூடிய டைமில் வந்து கிரகண தோஷம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது கூட வந்து பார்த்திங்கன்னா குருவும் சேர்ந்துருக்கலாம், இல்லை புதனும் சேர்ந்துருக்கலாம், இல்லை சுக்கிரனை கூட சேர்ந்துருக்கலாம். இத்தனை கிரகங்கள் சேர்ந்த அமைப்பில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சூரியன், சந்திரன், புதன், குரு, அதே மாதிரி பார்த்தா சுக்கிரன், ராகு, கேது இந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்த அமைப்பில் வந்து ஒரு குழந்தைங்க பிறந்ததுனாக்கா அவங்க வந்து மன வளர்ச்சி குன்றிய மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கள பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இல்லை, அவங்க நல்ல விதமாக பிறந்துட்டாங்கனாக்கா அவங்க வந்து எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி. யார் வந்து என்ன சொன்னாலும் வந்து அது அவங்க சொல்கிறது வந்து சரியாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து யோசிக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். அவங்க வந்து எப்படி சொன்னாலும் வந்து அதை கேட்டுப்பாங்க, சொல்கிற பேச்சு கேட்குற பிள்ளைங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், இந்த அளவுக்கு டீப்பாக நம்ம போக வேண்டியதில்லை. இப்போ பெரிய பெரிய இந்த தீவிரவாத குரூப்பு, இந்த இயக்கம் கேங்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆட்களில் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவங்களுக்கு வந்து எதை சொன்னாலும் வந்து செய்யக்கூடிய ஒரு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவு இது சரியாக தப்பான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நாலேஜ்ன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்கள ஈஸியாக வந்து அந்த மாதிரி இடத்துல ஒரு மனித வெடிகுண்டாவோ இல்லை ஒரு தீவிரவாத இயக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறதாவோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஈஸியாக வந்து இவங்களை வந்து கைட் பண்ண முடியுன்றதுனால இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. ஒரு புரிதலுக்கோசரம் அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அறிவுத்திறன் வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் கிரகண தோஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அதனாலங்க இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் நின்ற ராசிநாதன் நீச்சம் பெற்றார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சூரியன் வந்து நீச்சமாகறார் அப்படின்னாக்கா இங்கே துலாத்தில் நீச்சமாகறாருங்களா, அவரோட வீட்டோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போயிட்டு கண்ணியில் நீச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சனி நீச்சமாகும் போது அவரோட நின்ற வீட்டோட அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து கடகத்தில் போய் நீச்சமாகும் போது இந்த மாதிரி வந்து ஒரு நீச்ச கிரகம் நிற்கிற வீட்டோட அதிபதியும் போய் நீச்சமாயிட்டாக்கா அது வந்து நல்ல யோகமாக மாறி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வசதி வாய்ப்போடு வந்து வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு ஏற்பட்டுருதுங்க. வசதி வாய்ப்புகளோடு வாழறாங்க அவங்க. இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா வந்து யோகங்கள்லேயே பெரிய யோகமாக சொல்லப்படுறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1, 5, 9 இருக்கும்போதோ இல்லை 1, 4, 7, 10 இருக்கும்போது 2 இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருவர் வந்து ஆட்சியாகவும் ஒருத்தர் உச்சமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து நல்லா யோகம் செயல்படுன்னு சொல்கிறோம். அது வந்து அது இருக்கிற வீட்டை வந்து நல்லா வந்து பூஸ்டப் பண்ணி கொடுத்துருங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 6, 8 அமைப்புலலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய குறிக்கக்கூடிய உறவு முறைக்கு இப்போ ஒரு 4ஆம் வீட்டுக்கு எந்த மாதிரி வருது, இல்லை ஒரு 9ஆம் வீட்டுக்கு எப்படி வருது, ஒரு 5ஆம் வீட்டுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல்லா வந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து அது யோகமாக செயல்படும். இதே வந்து ஒரு 6ஆம் வீட்டில் இருக்கும்போது ஜாதகருக்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு அது 10ஆம் வீடாகவும் 10ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீடாகவும் அந்த 6ஆம் இடம் வரதுனால உத்தியோகம் சிறப்பாக அமைஞ்சிருங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6ஆம் வீட்டுக்குரிய விஷயங்கள் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க ஒரு நோயாளியாவோ இல்லை கடனாளியாவோ ஆகக்கூடிய அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஆகிடுவாங்க. இப்போ 9, 10 சேர்ந்து வந்து 6ஆம் வீட்டில் இருக்கும்போது பலன்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உத்தியோக ரீதியாக வந்து சரியாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த பிரச்சனைகளும் கூட சேர்ந்தே இருக்கோங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அதாவது வந்து உபகலத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த லக்னமாக இருந்தாலுமே சரி சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமரும் போது 5ஆம் வீட்டில் அமர்ந்தால் என்ன ஆகும், 7ஆம் வீட்டுக்கு அது 11ஆம் வீடாக வரும் இல்லைங்களா. அப்போ வந்து 7ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த 7ஆம் வீட்டை பார்வை செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து முதல் திருமணம் நல்லா பேசி நல்லா முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு நல்லா இந்த இடம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய டைமில் ஏதாவது ஒரு இது போயிட்டு அது ட்ராப் ஆகிடுங்க அந்த மேரேஜ். ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து பேசுகிறது வந்து முடியாதுங்க. 2வதாக வந்து பேசி முடிக்கிற திருமணம் தான் நடக்குங்க. எப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சனி பகவான் 5இல் இருக்கும்போது முதல் ஒரு திருமணம் வந்து பேசி முடிக்கப்பட்டு அது வந்து
ட்ராப் ஆகி மறுபடியும் ரெண்டாவது திருமணம் தான் வந்து ரெண்டாவது திருமணம் ரெண்டாவது பேசக்கூடிய திருமணம் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எந்த லக்னமாக இருந்தாலுமே சரிங்க, லக்னத்தில் 11ஆம் அதிபதி அமர்றாரான்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ரிஷப லக்னம் எடுத்துக்கோங்களேன். ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம், விருச்சக லக்னம் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வருவார். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு வந்து குரு வருவார். அவங்க பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக வரும். 8, 11 2 வீட்டுக்குமே வரதுனால அவங்களுக்கு வந்து செகண்ட் அஃபேர்ஸ் ஒன்று வரதுக்கு வந்து வாய்ப்பு வரும். எப்பவுமே லக்னத்தில் வந்து 11ஆம் அதிபதி அமரும்போது ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்தாக்கா அவங்களால வந்து அந்த அசிங்கம் அவமானன்றதை தானாகவே தேடிக்குவாங்க. அந்த அளவுக்கு தேடி அவங்களால வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதியாக இருந்தாக்கா தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தனுசு லக்னத்துக்கு இப்போ வர மாதிரியே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா 6, 11 செவ்வாய் வந்து வருவார். அவங்களாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அமைக்கூடியவங்களால் வந்து கடன் படுறதுக்கோ ஒரு வம்பு வழக்கு வரத்துக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதகாதிபதியாக வராரான்னு பாருங்கள். பாதகாதிபதியாக வந்தாருனாக்கா அதுவும் வந்து பாதகத்தை இப்போ சனி பகவான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்தில் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து லக்னத்தில் வந்து உட்காரும்போது அவங்களால பாதகம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் வரும். இதே பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 4, 11 செவ்வாய் வருது. அவங்களால சுகங்களும் கிடைக்கும், பாதகமும் ஏற்படும். அந்த மாதிரி பாருங்கள். அந்த 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2 வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால அவங்க வந்து லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வராங்களா, பாதக அதிபதியாக வராங்களா, இல்லைனாக்கா அட்டமாதிபதியாக வராங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால இந்த மாதிரி அமைப்புகள் தாங்க ஏற்படும். இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க, இதோட வந்து பாருங்கள் என்னோடய சிற்றுரை முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்லதொரு பதிவில் பார்க்கலாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.